எப்பதான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமா வருதோ அப்போ வந்து நம்ம போய் சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்டு நம்ம டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் நம்ம பண்ற தப்பு. நம்ம அதுக்கு நேர ஆப்போசிட்டா பண்ணணும். டென்ஷன் அதிகமா இருக்கும்போது நம்ம உடனடியா டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங், வேகமா ஒரு நடைப்பயிற்சி செய்யறோம். 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வெயிட் ட்ரைனிங், ஐசோமெட்ரிக் வெயிட் ட்ரைனிங். இது வந்து வெறும் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வச்சு ஐசோமெட்ரிக் வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் வெயிட் ட்ரைனிங், இதுதான் வெயிட் ட்ரைனிங். நம்ம வந்து பெரிய வெயிட்லாம் வச்சு பண்ணல, ஜஸ்ட் ஆர்டினரி வாட்டர் பாட்டில் வச்சு பண்றோம். நம்ம தசைகளுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை இமீடியட்டா குறைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட். இதுல வந்து என்டார்பின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈஸியான மெத்தட். ரெண்டாவது விஷயம், நைட் நேரத்துல தான் இந்த டென்ஷன் இருக்கு அப்படின்னா 10 நிமிஷம் நடைபயிற்சி, 5 நிமிஷம் இந்த வெயிட் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு தூங்கிடுங்க. தூங்குறதுங்கிறது நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. எப்பதான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமா வருதோ அப்போ வந்து நம்ம போய் சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்டு நம்ம